எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார். என்னையும் இவ்வளோ பெரிய மனிதர்களோட இங்கே இருக்க வச்சதுக்கு தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஹான், உங்களுக்கு என்னோடய விஷஸ். ஸோ உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்கார் அவர். எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஆள் நல்ல கலராக இருக்கார், கண்ணு செமையாக இருக்குது அப்படின்னு கோட்லாம் போட்டு செமையாக இருக்காரு. நான் இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன். நம்மளும் ஹீரோன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. பட் என்ன பண்ணாலும் அப்படி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அவருக்கு புரியாது எப்படியும். பட் பெட்டர் லைக் உங்களுக்கு புரியாது. ஐ எம் சேயிங் லைக் யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் வித் யர் பிளேசஸ் அண்ட் எவ்ரி திங். அவ்வளோதான், மற்றபடி நத்திங். நான் அதான் யோசிச்சேன், நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம், அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது. பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கிறதே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் ரமன் சார், உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோட தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலான் சாங்ஸோட வளர போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரமன் சாரை சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு. அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. இப்போ ரமன் சாரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல. நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 ஹவராக ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. நான் யோசிச்சுட்டு ஓகே பயங்கரண்டா சிவா, இன்னைக்கு கலக்கிறோம் சார், போய் கேட்பார் இவன் யாருன்னு. அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்கிட்ட கேட்டேன் நான். சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார், ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார் இப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சார் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன், ரமன் சாரோட ஃபேன். ஸோ நான் அசோசியேட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவோட பிளெஸிங்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க, ஷூட் முடிச்சு ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணாங்களா, எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்களா, சார் ஃபோன் பண்ணாங்களா, ஆமாம் ஃபோன் பண்ணாங்க பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்து காமிச்சேன் சார். அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நிச்சயமாக ஃபர்ஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம். ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அதையும் யோசித்தேன், ஏண்டா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீ வந்த வேகத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோணுச்சு ஓகே சார் பேர் இருக்குது, பெரிய பேனர், நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ செக் ஏதாவது இருக்கும் சார், அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார், ரெடியாக இருக்கேன் சார். இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியா அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க, ரஹ்மான் சார்ட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான். அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம், பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும். அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சுட்டே இருக்கிறது. அது இதுலேயும் இருக்குது. ஸோ April 16th இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரஹ்மான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் சார். அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெலாம் அந்த வயசும் கிடையாது, அனுபவமும் கிடையாது சார். பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திகிட்டே இருக்கீங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகேன் இந்த கூப்பிட்டு. அப்படியா, சூப்பர். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சார், லவ் யூ சார். மேம் வித் யுவர் பர்மிஷன் மேம். சார் இல்லை மேம், லவ் யூ சொன்னேன் மேம். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் கூட உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. சார் வந்து தமிழ் ஆக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஃபுல்லாக தான் கொடுத்தாரு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க. தேங்க்யூ. சரி, இது கூட நிறைய ஒரு 10 வருஷம் நாங்கள் ஜாம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட சீக்கிரஸ் எனக்கு தெரியும், என்னோட சீக்கிரஸ் அவருக்கு தெரியும். தேங்க்யூ விக்னேஷ்.
எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். I think first when I was born, generally இந்த டாய்ஸ்லாம் நம்ம மியூசிக் நிறையா கேட்போம். பட் ரியல் மியூசிக் நான் கேட்க ஆரம்பிச்சது வந்து காதலன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பைரிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஓ, இதுதான் மியூசிக் அப்படின்னு வந்து நம்ம காதலன் தான் வந்து நான் எவ்ரிடே வீட்டில் போட அதுக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன், அந்த மாதிரி நிறையா காமெடிலாம் பண்ணுவேன். ஸோ that was inspiration point number one. Rendavathu, when I was in school, in the KGs and during high school, everything, we are all big variants of Rahman sir. So on the cassette when the release ஆகும்போது immediately அது எங்கேயாவது ஒரு ஆள் பிடிச்சி இமீடியட்டாக அந்த கேசட்டை வந்து வாங்குவோம். ரஹ்மான் சாருக்கு மட்டும்தான் நிறைய கேசட் தேஞ்சு போய் ரிப்பீட்டாக 2-3 வாட்டி வாங்குற மாதிரி எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக நிறையா பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். So that's happened only for sir. In school we had an opportunity to go for a band contest where sir was the judge. So அவரை பார்க்கணும்னு சொல்லி அந்த கான்டெஸ்ட்டில் சும்மா சேர்ந்தோம். And we went a long way in there and sir encouraged us. And he gave me and another friend of mine, Leon, who's also a musician now, he gave us a keyboard. That was another inspiring fact to take up music in a serious way. And then the world was inspired when he got on stage in Hollywood. And இன்னைக்கு வந்து இந்த 99 சாங்ஸ் வந்து அவர் இன்னமும் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. இன்னும் எப்படி சொல்கிறது, புதுசாக ப்ரொடக்ஷன் உள்ளே போகிறான்னு சொல்லும் போது இன்ஸ்பைரிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் யங்ஸ்டர்ஸ் டு கீப் புஷிங் த லிமிட்ஸ். அண்ட் ஜென்ரலி அவரோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே நாங்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுவோம். இதில் 15 பாட்டு இருக்கு, 3 ஆல்பம் சேர்ந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். வி லவ் யூ. And congratulations Ihan, Vishwesh, and I think all the singers and musicians in all these 15 songs. And sir has a solid team, he has an awesome family as a team. So I think a big round of applause to all the wonderful team members who sir has really mentored. Thank you sir for inspiring us. We love you and we will love you forever. I'm stealing SK's lines on. I love you more than him sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல. இங்கே வந்திருக்கிறது வந்து ஒரே ஒரு நேம் தான், அது ரஹ்மான் சார். அவர் he called me yesterday and I was like okay, I'll be there. Simple, because I love him and I love his music. எல்லாருக்குமே தெரியும், you know, he's a star. But as a person, you inspired me a lot and you keep inspiring. I wish the very best for the whole team. Wishing the success for this film also. Thank you. ஓகே, விக்னேஷ் சிவன் சொன்ன லைனை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் சார். நீங்கள் ஒரு சாங் பண்ணலை, நாங்கள் ஒரு வருஷம் வச்சு கேட்போம். 99 சாங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வருஷமே பத்தாது. I'm really happy to be a part of 99 songs. I had a chance to dub for Ihan. So I hope I have done justice to your performance, Ihan. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா மியூசிஷியனாக அவருடைய எவ்வளோ ஆல்பம்ஸ் நான் கேட்டிருக்கேன், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு கதை ஆசிரியராக அவருடைய அவருடைய ஸ்டோரியை வந்து படமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழில் என்னால் குரல் கொடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம், த ஹோல் செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். அப்புறம் ஈஹான், அவங்க அந்த ப்ரொடியூசர் ஹீரோயின், அதுக்கப்புறம் த டிரெக்டர் விஸ்வேஷ். I wish best of luck and I hope it's a huge blockbuster. Thank you. Yuvan superstar, music director superstar வந்திருக்காரு சப்போர்ட் பண்றதுக்கு. He's a superstar. He's a superstar. Amazing to see the next generation and I learn from them. Yeah, I think your energy actually inspires me. I think when you get older you will learn from the younger generation. And thank you Srinivas for all the stuff. I want to thank my family and my whole team. Amin actually said, நான் வந்து எதுக்கு தொந்தரவு பண்ண, கொரோனா இருக்குப்பா அப்படின்னா, Daddy, call everybody, call Rajinikanth, call Vijay. It's like சும்மா ராணிவே. So he made me call and I think he's done a great job. I think he'll be a better PR person than me. Amin, come to the stage.
வேற ஏதோ பேர் சொன்னா நான் சொல்ல அந்த பேர் பண்ணிட்டு I didn't call many people because of the safety and so மன்னிச்சிருங்க நான் கூப்பிடலன்னா மன வருத்தம் பட வேண்டாம். நான் வந்து மனசில் படுத்து கூப்பிட்டேன் because I was very concerned about corona and everything, your safety. So thanks for risking your life and coming all the way for அதே மாதிரி படத்தையும் போய் பார்த்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வணக்கம். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருவனாக தான் இங்கே வந்திருக்கேன். ரஹ்மான் சார் இந்த படத்தை நிறைய டேரக்டர்ஸ் போட்டு காமிச்சார். அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த யூனிட்டை சேர்ந்தவன நான் வந்திருக்கேன். ஐம் நாட் அ கெஸ்ட், ஐம் அ ஹோஸ்ட். அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் மீ an opportunity to work on this film. இந்த படத்தை அவர் செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைச்சு தயாரிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்காரு. பட் ஆக்சுவலாக செதுக்கியிருக்காரு. ஏன்னா அந்த படத்துடைய ஜேர்னி நான் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் கட்லேருந்து அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அண்ட் தட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஆக்சுவலி. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் அ மியூசிக்கல். இட்ஸ் லைக் ஒரு சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். அந்த சாங்ஸ் படத்தில் வந்து ஒரு நிறைய மீனிங் இருக்கிற ஒரு படம். அதாவது விவேக் சொன்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த சாங் ஷுட் சேஞ்ச் somebody's லைஃப்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு அவர் எவ்வளோ யோசிச்சு அந்த சாங்கை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங் ஆல்சோ. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம். இட்ஸ் ஆஃப் பீட், இட்ஸ் குவர்க்கி, அட் த சேம் டைம் இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது. அண்ட் தி ஆக்டர்ஸ் ஆர் actors who will go on for the next 20 years, I think. So all the best and all the best for the films. Thank you. குட் ஈவினிங் everybody. ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன்னா ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அவர் ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு நிறையா விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் சொல்லி கொடுப்பாரு. வாழ்க்கையை சொல்லி கொடுப்பாரு, நல்ல பாட்டு தருவார். அவரோட பிஹேவியர் வந்து நம்மளை டேம் பண்ணும். நான் நிறைய இன்டர்வியூவோட சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட ஆகிற மியூசிக் டைரக்டர். நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார். சூர்யா சார் நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படிம்பாரு. அதெல்லாம் வேற லெவலுங்க. அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே அது வந்து லைஃப்பில் நிறையா லெசனை அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும். சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல, அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வயசு தான் வித்தியாசம். அந்த மாதிரி என்றைக்குமே அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியை தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி பியூர் அட் ஹார்ட், என்ன சொல்கிறது, கிரேட் சோல். அதுக்கு மேலே அதனால தான் ஒரு கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது. அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிக பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் போகிறாரு இல்லையா, அந்த மாதிரி ரகுமான் சாருக்கு வந்து எடிட்டிங், ஸ்டோரி ரைட்டிங், அப்புறம் அது இப்போ வந்து டைரக்ஷன்லாம் கூட அப்படியே சிலதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. சார் எங்கன்னா நீங்கள் ஆவிடில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்ரியேஷன் அவருக்கு இப்போ அந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிச்சுட்டு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு. அமேசிங் விஷுவல்ஸ், எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது, அப்புறம் அந்த ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அதை பார்க்குறது, ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். உங்களுக்கு தெரியறதே ரொம்ப பெருமையான விஷயம்தான். உங்களோட ஃபில்மோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபில்ம் நீங்கள் ஒரு ஒன் சாங் அப்படின்னு போட்டாலே 99 டைம்ஸ் போய் நாங்கள் பார்த்துருவோம். நீங்கள் 99 சாங்ஸ்னோடனே
டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியல. பட் நிச்சயமாக பல தடவை இது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ you've produced the film also, there would have been options to release it in many other ways, but then you selecting to release this film in theaters gives us all hope. இதையே நம்பி இருக்கிறவங்க, தியேட்டர்ஸை நம்பி இருக்கிறவங்க, இப்போ சினிமாவை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மூவ் தான். ஸோ தியேட்டரில் வந்து 16th அன்னைக்கு இது பார்க்குறதுக்கு we're all very very keen. Thank you so much sir, and appreciate all your efforts and the new hero. அவரே எல்லாம் சொல்லிட்டாரு. I'll just convert and tell you sometime later, not now. But then all the best for everyone, and musicians and singers, everyone. I've just heard all the songs. எல்லாமே வந்து ரொம்ப extraordinary songs-ஆ இருக்கு. Like as usual ரஹ்மான் சாரோட சாங்ஸ்னாலே like how it stands out. அது வந்து எல்லா பாட்டுலையுமே வந்து தெரியுது. So just looking forward for the film. All the best sir. இல்லை பாட்டை பார்த்தேன், ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து இப்போ தவறிட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த படத்தை குறுக்கி சும்மா போட்டு காக்கும். அவங்க எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க, சிரிச்சுட்டு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு அதே மாதிரி. இல்லை பார்த்தா அப்படி தான் இருக்குது. லைக் இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் ரஹ்மான் பற்றி பல தடவை சொன்னது தான், லைக் ஹி ஒர்க் ஸோ ஹார்ட். நிறுத்த மாட்டார் அவர். இந்த ஃபைனல் டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். லேயர் பை லேயர் கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஐ விஷ் மை டியர் ஃப்ரெண்ட் ரஹ்மான் ஃபார் எ ஹியூஜ் சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி. வணக்கம். அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டு இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு இம்பேக்ட் இருந்தது. அது நான் வந்து உலகம் புகழும் ஒரு இசை கலைஞனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்னு அந்த சின்ன குழந்தையோட கையை மேலே வச்சு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ வரணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். சும்மா இருக்கும்போது விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வரும். ஆனால் அவர் நேராக வந்து அதில் இறங்கி இப்போ கொஞ்சம் எங்கள் கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னுடைய வேலை இருக்கிறதே சுகமான வேலை. பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் அதில் இன்னும் ஒரு நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ தான் அது அமைஞ்சிருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குது. 99 சாங்ஸ் வந்து 100 டேஸ் போகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஸோ இந்த ஜேர்னி, மியூசிக் டைரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், அதை பற்றி சில வார்த்தைகள். ஜேர்னி ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது மியூசிக்கில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து அப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ரிசப்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேயில் வந்து பாம்பே டென்னிஸ் பண்ணேன். அது பண்ணும்போது ஆண்ட்ரூ ஆடோபர்ன்ற தியேட்டர் கிங் ஆஃப் தியேட்டர்ன்றவர் அவர் வந்து கேட்டார், நீ என்ன கதை வச்சுருக்கேன், அதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை, என்ன ஏதாவது கதை சொல்ல அந்த கதை பண்ணலான்னு. எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் பண்ணக்கூடாது சொல்லி அந்த ஒரு கொஸ்டின் வந்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆஃப்டர் த ஆஸ்கர்ஸ் ஹாலிவுட்டில். அப்புறம் 5-6 இயர்ஸ் அப்படி ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்டோரி வந்தது. இந்த ஸ்டோரி சொல்லப்போ எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை வச்சு கேஸ் ஸ்டடி பண்ணி இதையே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இந்த டைரக்டர் அவர் வரல எனக்கு, அவர் டைரக்டராக போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அவர் டைரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேடி எடுத்தோம். லைக் 750 ஆடிஷன்ஸ் பண்ணோம் அந்த இதுக்கோசம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் 38 திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார். சூப்பர். ஸோ ஆல்சோ சார், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈஹானை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் வாய் ஈஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்குது சார். ஸோ அதற்கான ஒரு பதில். I think there are 3 different things. Some people act well so well that they don't, அவங்க அப்படியே நம்மள மனசு கவர்ந்துட்டாங்க. சில பேர் வந்து பார்க்கும்போதே ஃபீல் லைக்
there's something in that. In the eyes will something will be there. அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம், அந்த கேரக்டரோட குவாலிட்டி, அந்த இன்னசென்ஸ், யா அந்த இன்னசென்ஸ்லாம் இருந்தது. ஸோ இவர் அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு வருஷம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணுன்னா யாருக்கு டைம் இருக்கும், அதனால் அவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டோம் போயிட்டு யூ ஹேவ் டு லேர்ன் மியூசிக்னு சொல்லிட்டு. ஸோ இட் லேர்ன் ஃபார் 1 year இன் கேஎம் கன்சர்வேட்டரி. அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். Manikkam sir, thank you so much रहमान sir इवलो विषयंगल सुनेंगे. So ईहान, चेन्नई में मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. We welcome you to Chennai. முதல்ல கேட்டேன் தமிழ் பேசுறீங்களான்னு. சார் நான் தமிழ் தான் சார் பேசிட்டு இருக்கேன், சும்மா வெல்கம் பண்ண சார், கோச்சிக்காதீங்க சார். ஸோ தமாஷ் பண்ணு. Thank you, sir. It's always a pleasure to be trolled by the maestro. I take that as a compliment. Ihan, how's the experience? Have you read all the Instagram comments that you've been getting? I've been following you, so I know what's happening. But tell us about this whole experience of shooting the film. How's it for you? You're a debutant. How's it? Since it's an A.R. Rahman sir's film, it requires a lot of dedication. And I was sent to Chennai. I lived here for 1 year to learn piano. And after that, I was sent to LA, where I did my theater, because he wanted me to portray a character of a musician. So he wanted that the feel of authenticity to be there. So I had to work really hard, because since it's an A.R. Rahman sir's film, and finally it's releasing. Been a big fan of Sir since I was a boy. And it's always dreamt of working with Sir all my life. I thought someday I'll get a film and that will have Sir's music. But how little did I know that I'll have a film which is produced by Sir, written by Sir, and the music is by Sir. So I feel myself like I'm really grateful for this opportunity. So thank you, Sir, once again for this opportunity. Dreams do come true. Thank you for sharing that, Ihan. Also, tell us about the way you prepped for this role, and also growing up in KM Conservatory. I know you prepped there, you learnt, piano over there. Tell us more about that, Ihan. Yeah, so when I came to Chennai, I went to Sir's college. There I met a lot of musicians, And what you do is, like, when you see people, when you grow up with people, you kind of become like that. I became observant. I started observing their body languages, what they talk about. So I kind of indulged myself in this musical world. And the only conversations you would have about is chords, notes, music, this band, that band. And it kind of helped me a lot in my character, I kind of became the character living in that college, because I used to go for 1 year exactly from 10 to 8 every day to practice piano. And it helped me a lot during filming, Right, so here's wishing you phenomenal success, Ihan. Thank you so much.